அன்னபூர்ணா முறுக்கு வழங்கும் ஆரோக்கியம். நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க அப்படின்னா டாக்டர் நம் சித்தா வர்மா கிளினிக்கோட டாக்டர் ஜான்சிலன் வந்திருக்காங்க. ஓகே சார், இப்போ சித்த மெடிசின்ல சர்க்கரை நோயை ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ண முடியுமா? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இப்போ கரெக்டா லைஃப் லாங் டிசீஸாக தான் இருக்கு. அதாவது சர்க்கரை நோய் ஒரு டைம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அடுத்து அவங்க இறந்து போகிறது வரைக்கும் டெய்லி டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி நிலைமை தான் இருக்கு. ஆனால் இப்போ சமீபமா நடந்த சில ஆய்வுகள் என்ன சொல்றது அப்படின்னா நம்மளால சர்க்கரை நோயை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும், சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உணவு முறையை நம்ம சரி செஞ்சுட்டு கூட சித்த மருத்துவங்களை பயன்படுத்தும் போது நம்மளால சர்க்கரை நோயை முழுமையா சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஆய்வுகள் சொல்லுது. ஓகே டாக்டர், இப்போ சர்க்கரை நோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து என்னென்ன இதெல்லாம் தவிர்க்கலாம்? சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா நாம முக்கியமா தவிர்க்க வேண்டியது இனிப்பு உணவுகள். இனிப்பு உணவுகள் அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லாம நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது முக்கியமா மைதா பொருட்கள், மைதா சேர்ந்த பொருட்கள். மைதா அப்படின்னு நாம சொல்லும் போது நமக்கு பரோட்டா ஞாபகம் வரும். ஆனா அதே மைதா தான் எல்லா பேக்கரி ப்ராடக்ட்லயும் சேர்த்துருக்காங்க. நம்ம அடிக்கடி சமைக்கிற உப்புமா, சேமியா இதுவும் மைதா தான். இந்த மைதா சேர்ந்த உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். மூணாவது பாலிஷ் பண்ண அரிசிக்கு பதிலாக நம்ம நாட்டு வகையான அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள், கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசி வகைகள் நாம பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், இப்போ சர்க்கரை நோயில தினசரி வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம்? சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா இந்த சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது அது சர்க்கரை நோய் முழுமையா சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிடுற வேலையை குறைக்கணும். பொதுவா நம்ம காலையில ஒரு 7 மணிக்கு டீ குடிக்க ஆரம்பிச்சு நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இல்ல ஒரு 9 மணி வரைக்கும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கணும். இப்போ காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நம்மளோட சாப்பாடு வேலை இருக்கு. இதை நம்ம குறைக்கணும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா காலையில கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம். ஒரு 8 மணி இல்ல 9 மணிக்கு சாப்பிடலாம். சாயங்காலம் ஒரு 7 மணி 6 மணிக்கு சாப்பாடு முடிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம உணவு முறையில பண்ணும்போது சர்க்கரை நோய் ரொம்ப ஃபாஸ்டாவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 3 வேளை சாப்பாடுமே மாவுச்சத்து உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். காலையில ஒரு இட்லி தோசை சாப்பிடுவோம், அதுவும் கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து. மதியானம் ரைஸ் சாப்பிடுறோம், அதுவும் கார்போஹைட்ரேட். நைட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடுவோம், சப்பாத்தி சாப்பிடுவோம், அது எல்லாமே மாவுச்சத்து உணவுகள் தான். ஸோ இந்த சர்க்கரை நோய் வந்தவங்க இந்த 3 வேளை உணவுல காலை உணவு இல்லைன்னா ராத்திரி உணவு மாவுச்சத்து முற்றிலும் சேராத உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா நட்ஸ், முட்டை இதெல்லாம் ஹெல்த்தியான இயற்கையான கொழுப்புச்சத்து அதிகம் உள்ளது. இது அதிகமா எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான உணவுகள் ஒரு உணவாவே நாம ஒரு வேளைக்கு எடுத்துக்கலாம். இது போக நம்ம கட்டண பயிறு, பச்சை பயிறு, உளுந்து, கடலை வகைகள், சுண்டல் வகைகள் இது ஒரு வேலையா எடுத்துக்கலாம். இப்படி சாப்பிடும் போது நம்ம மாவு சத்து உட்கொள்வது குறையும். அதனால சர்க்கரை நோயும் சர்க்கரை அளவு குறையும். ஓகே சார், இப்போ சர்க்கரை நோய் உடல்ல ரொம்ப நாள் இருந்தா அவங்களுக்கு உடல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அதிகமாக ஆகுதோ அவ்வளவு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு நோயாளிக்கு சர்க்கரை நோய் ஒரு 5 to 6 வருஷத்துக்கு மேல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அது 7-8 வருஷமா இருக்குது அப்படின்னா கிட்னியை எப்படி இருக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கை கால் மதமதப்பு அதிகமாகும், அது சரி பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாகும். அடுத்து வேற என்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னா நம்ம இதய தொந்தரவு, ஹார்ட் அட்டாக் வருது, இதுக்கெல்லாமே சர்க்கரை நோய் முக்கியமான காரணமாக. அப்புறம் பக்கவாதம் வருது, இதுக்கும் சர்க்கரை நோய் காரணமா இருக்கு. ரொம்ப வருஷமா சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்படுத்தாம வச்சோம் அப்படின்னா காலில் புண்ணு ஏற்படுறது, அந்த புண்ணு ரொம்ப நாள் ஆறாம இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ ஏற்படுற காலில் ஏற்படுற புண்கள் அதெல்லாம் எப்படி சார் நம்ம டேக் கேர் எடுத்து பண்ணிக்கலாம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் கால் மதமதப்பாகிறது, மறந்து போகிறது. சர்க்கரை நோய் ரொம்ப வருஷமா இருக்கும்போது காலில் உள்ள நரம்புகள் எல்லாமே மறந்து போயிடும். அதனால நமக்கு காலில் உள்ள உணர்ச்சிகள் தெரியாது. அதனால சின்னதா ஏதாவது தட்டுப்பட்டு ஏதோ காயமானதோ ரொம்ப நாளைக்கு நமக்கு அது தெரியாம இருக்கும். நமக்கு வலி இருந்தா தானே அதை சரி பண்ண பார்ப்போம். அதுல சர்க்கரை நோயாளிகளுக்கு வலியே இருக்காது. அதனால புண்ணு
ஒரு டைம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் ரொம்ப நாள் இருக்கும்போது இரத்த நாளங்கள் வந்து பாதிக்கப்படும். இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறதுனால ரத்தம் வந்து அந்த புண்ணுள்ள இடத்துக்கு கரெக்டா போகாது. அதனால புண்ணு சரியாகிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஆக்சிஜன் எல்லாம் கிடைக்காது. அது கிடைக்காததுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த புண் வந்து சீக்கிரமா ஆகாது. அதே நேரம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவு ரத்தத்துல அதிகமாகும். இந்த சர்க்கரை தான் வந்து அந்த புண்ணுல இருக்கிற கிருமிகளுக்கு உணவா ஆகும். அதனால கிருமிகள் ஈஸியா வளர்ந்தது, புண்ணு வந்து சீக்கிரம் ஆனது கிடையாது. இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தினாதான் கிருமிகளால வளர முடியாது, புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறத நம்ம தவிர்க்க முடியும். ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த புண்ணை வந்து மறுபடியும் அடிபடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வலி இருக்காது. வலி இல்லாததுனால இப்பயாவது லேசாக தட்டுனா கூட இது பண்ணா கூட அவங்களுக்கு வலி தெரியாது. அதனால கரெக்டாக அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்கேற்ற செருப்புகள் பயன்படுத்தி அந்த மாதிரி நாம பட்டுக்கணும். இதுக்கப்புறம் தான் நாம கொடுக்குற மருந்துகள் வேலை செய்யும். சித்த மருத்துவத்துல வெளியே போடுறதுக்கு மத்தம் தைலம், புங்க எண்ணெய் இந்த மாதிரியான மருந்துகள் நம்ம பயன்படுத்தலாம். அது கூட சித்த மருந்துகள் நம்ம பயன்படுத்தி ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறி வரும். உதாரணமா மத்தம் தைலம், புங்க எண்ணெய் இதெல்லாமே ஒரு மருத்துவத்தோட அறிவுரையை நம்ம பயன்படுத்தும் போது புண்ணு வந்து நம்ம சரி பண்ணலாம். மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து சர்க்கரை நோயை வந்து எப்படி அதிகமாகுது? நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது, இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். இது பொதுவாக எதுக்காக சுரக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அது அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகுது. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஆனா அது இல்லாம மற்ற நேரங்களில் நம்ம மன அழுத்தத்தோடையோ ஸ்ட்ரெஸ்ஸோடையோ இல்ல தூக்கம் இல்லாமல் இருக்கும் போதோ இது அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து அதிகமாகும். சர்க்கரை அளவு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்பப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறது இயல்பு. அப்படி ஆச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தொடர்ந்து சர்க்கரை அளவு அதிகமாகும். தொடர்ந்து சர்க்கரை அளவு அதிகமாகும் போது ஒரு கட்டத்துல நமக்கு அது சர்க்கரை நோயா வருது. இப்போ மாத்திரை போட்டு நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது போதுமானதா, இல்லாட்டி மாத்திரை யூஸ் பண்ணாமல் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண நம்ம வச்சுக்கணும்? அதாவது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுகர் அதிகமாக இருக்கிறது பிரச்சனை, ஸோ மாத்திரை சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். இதை பற்றி தான் 2001 ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஒரு 10,000 டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வச்சு, சுகர் பேஷண்ட்ஸ் வச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வு என்ன அப்படின்னா, சர்க்கரை நோயை வந்து மாத்திரைகள் போட்டு ரொம்ப கட்டுப்பாடா வச்சிருந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயோட பாதிப்புகள் குறையுதா அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வோட நோக்கம். அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு மாத்திரை போட்டு நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இறப்பு விகிதம் வந்து, அதாவது மக்கள் இறந்து போறது வந்து அதிகமாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆய்வையே வந்து பாதியில சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. இது எதனால நடக்குது அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு நம்ம சாப்பிட்ற மாத்திரை சர்க்கரையை வந்து கொழுப்பா மாத்தி உடம்புல சேமிச்சு வைக்கும். அப்படிதான் சுகர் வந்து குறைக்குது. நம்ம மாத்திரை சாப்பிட்டா சுகர் குறையுது. அது எப்படி குறையுது அப்படின்னு நமக்கு பெரும்பாலும் யோசிச்சது கிடையாது. அது பெரும்பாலான மருந்துகள்ல இந்த மாதிரி தான் குறையும். இல்ல, சர்க்கரை ரத்தத்தோட சர்க்கரை வந்து கொழுப்பா மாறி உடம்புல சேர்ந்தது. அதனால உடம்புல கொழுப்பு இருக்கும், சர்க்கரை குறைவா இருக்கும். இந்த கொழுப்பு ரத்தத்துக்கு போல இதயத்துக்கு போல ரத்த குழாயில படிச்சது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். மூளைக்கு போல ரத்த குழாயில படிச்சது அப்படின்னா ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனாலதான் மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் போது நமக்கு சர்க்கரை அளவு மட்டும்தான் குறையுமே தவிர சர்க்கரை நோயோட பாதிப்புகள் வந்து அதிகமாக தான் செய்யும். சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் குறைபாடுகள் தான் காரணம்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது 2 வகையான சர்க்கரை நோய் பெரும்பாலும் இருக்கும். ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ட்டு 2 வகைகள் சொல்லலாம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் இன்சுலின் குறைபாடுனால வருது. இது எதனால வருது அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளோட கணையத்தை தாக்கி அதனால இன்சுலின் உற்பத்தி குறைஞ்சு போயிடும். இதுதான் வந்து பெரும்பாலும் சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு வரும். ஒரு 10 வயசு 15 வயசுல சுகர் வரும்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு வர்றது வந்து இந்த டைப் 1 டயபிட்டிஸ். இது வந்து இன்சுலின் குறைபாடுனால வருது. இவங்களுக்கு வந்து இன்சுலின் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க போடுறது வருது. ஆனா பெரும்பாலான மக்களுக்கு வர்றது ஒரு 80% பேருக்கு வர்றது வந்து டைப் 2 சர்க்கரை நோய். ஒரு 30 வயசுக்கு மேல வர எல்லா சர்க்கரை நோயும் பெரும்பாலும் வந்து டைப் 2 டயபிட்டிஸ். இது வந்து இன்சுலின் குறைபாடுனால வர்றது கிடையாது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. அதாவது உடம்புல இன்சுலின் உற்பத்தி அதிகமா இருக்கும், ஆனா இந்த இன்சுலினை வந்து நம்ம உடம்பால பயன்படுத்திக்க முடியாது. இந்த இன்சுலின் தான் சர்க்கரை அளவு ரத்தத்துல கட்டுப்பாடா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால உடம்பால இதை பயன்படுத்திக்க முடியாததுனால நமக்கு அது சர்க்கரை நோயா வருது. ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகமாகி சர்க்கரை நோயா வருது. சர்க்கரை நோய் இப்போ நமக்கு வந்து வராமல் இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் சார் பண்ணணும்? சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி காக்குறது ஒரு நல்ல வழிதான். ஸோ அதை வராமல் பாதுகாக்கிறதுக்கு சின்ன சின்ன உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் மட்டும் செஞ்சாலே போதும். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம 3 வேளை சாப்பாடுமே மாவுச்சத்து உணவு இல்லாமல் ஒரு வேளையாவது மாவுச்சத்து இல்லாத உணவுகளை வாரத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளாவது எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த டீ காஃபி குடிக்கிறது, சீனி நாட்டு சர்க்கரை சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது, அது இனிப்பான உணவுகளை எடுத்துக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கேக் சாப்பிடலாம் இல்லை இது சாப்பிடலாம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை ஏதோ வெளியே போகிறோம், களைப்பாக டீ குடிக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லி 2 கப் டீ குடிக்கிறது, டெய்லி ஒரு காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமானது தூக்கம். நைட்டு எப்படியும் ஒரு 8 மணி நேரமாவது தூங்குறது ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது தூங்கணும். ஆனது தூக்கம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்குறது நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சாலோ இல்லை 4 மணிக்கு எழுந்திரிச்சாலோ பிரச்சனை கிடையாது. ஆனா நைட்டு லேட்டா தூங்கும் போது இதே மாதிரி கார்டிசாலோட அளவு அதிகமாகி நமக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இப்போ நாம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு சின்ன விஷயங்கள் மட்டும்தான். ஒண்ணு தூக்கத்தை நாம சரி பண்ணணும், இன்னொன்று மன உளைச்சலை நாம சரி பண்ணணும். என்ன ஒண்ணு, அடிக்கடி நாம வந்து சர்க்கரை சேர்ந்த உணவுகளை நாம தவிர்க்கணும். இந்த 2 நம்ம செய்யும் போதே நம்மளால முக்காவாசியான சர்க்கரை நோய்களை தவிர்க்க முடியும். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்யூ. ஸோ மக்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் தெளிவாக பொறுமையாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்னபூர்ணா முறுக்கு வழங்கும் ஆரோக்கிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம டாக்டர் ஜான்சிலன் பற்றி, சர்க்கரை நோயை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷால். சி சூன். டாடா பாய்.